அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். ஒரு ஜாதகத்தில் எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். அருளணி பொருளணி ஏ டீம் பி டீம் அப்படின்னு வந்து கிரகங்கள் இருக்கிறாங்களோ அந்த சப்த கிரகங்களை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ராகு கேதுகளான நிழல் கிரகங்களையும் வந்து பிரிப்பாங்க. அதாவது அருளணினா குருவை தலைமையாக கொண்ட அணி. அதில் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 பேர் இருப்பாங்க. நிழல் கிரகங்களில் கேது 5 கிரகம் வந்துடுச்சுங்களா. அப்படியே வந்து பொருள் அணின்னு சொல்லக்கூடிய பி டீமில் சுக்கிரனை தலைமையாக கொண்டவர். சுக்கிரன், சனி, புதன், ராகு இந்த 4 கிரகங்கள் வந்து இந்த அணியில் இருப்பாங்க. பொதுவாக அருளணியை வந்து லக்னமாக கொண்ட அந்த லக்னங்கள் இருக்குதில்ல, அந்த லக்னங்களுக்கு பொருளணியை சேர்ந்த கிரகங்கள் பெரிய நல்ல பலன்களை செய்கிறதில்ல. பொருளணியை லக்னமாக கொண்ட நபர்களுக்கு அருளணியை சேர்ந்த கிரகங்கள் வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய நல்லது செய்கிறதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான விதி. அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி எல்லா லக்னங்களுக்கும் ஒருத்தர் வந்து நண்பராகவும் இன்னொருத்தர் பகைவராகவும் வருவாங்க. இந்த காலகட்டங்கள்லேயும் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் நடக்கிறத வந்து நம்ம வந்து கவனிக்க முடியும். இதுக்கு விதிவிலக்கு என்ன? எல்லாத்துக்கும் இப்படி தான் நடக்கும். ஆனால் விதிவிலக்கு இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் இப்படி நடக்காது. அந்த சுபத்துவம் பாவத்துவம் சொல்கிறாங்கல்ல, அந்த சுபத்துவத்தின் அளவின் அடிப்படையும் லக்னாதிபதி வலுவின் அடிப்படையிலும் இதில் வந்து கொஞ்சம் கூடுதல் குறைவான பலன்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் இது நடந்துராது. கண்டிப்பாக நெகட்டிவ் திசைகள் வருது, நம்மளுக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து யூகிக்க முடியாது. சுபத்துவம் வந்து அந்த விதிவிலக்குகளாக வந்து செயல்படும். சுபத்துவம் அனைத்தையும் மாற்றும். அதுக்கப்புறம் பாவக விதிப்படி உங்களுக்கு வரக்கூடாத அந்த திசைகள் வந்தால் கூட அந்த பாவகத்துக்கு 6, 8, 12 அவங்க மறைஞ்சிருந்தால் அந்த பாவக பலனை செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக உங்களுக்கு வரக்கூடாத அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 3ஆம் வீட்லேயும் 11ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானங்களில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் தீமையின் அளவு வந்து குறைவு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேசிக்கான விதி. இதன் அடிப்படையில் தான் வந்து எல்லாம் செயல்படும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகத்துக்கும் இதுக்கு வந்து ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க. அதனால தான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். இப்போ வந்து ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குது. லக்னம் கன்னி லக்னம், ராசி கடக ராசி, ஆயில்யம் 2ஆம் பாதம். இதுதான் ஜாதக அமைப்பு. டிகிரி அமைப்பு வந்து நான் இந்த கட்டத்தில் போட சொல்கிறேன். அதை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்தோட சனி தொடர்பில் இருப்பார். லக்னத்தோட 6ஆம் அதிபதியான சனி வந்து தொடர்பில் இருப்பார். பொதுவாகவே இயற்கை பாவியான சனி லக்னத்தை தொடர்பு கொள்வது லக்ன வலுவை குறைக்க தான் செய்யும். அதே நேரத்தில் குருவின் பார்வை லக்னத்தில் இருக்கிற மாதிரி தோன்றினா கூட அந்த குருவுக்கு பார்வை பலம் வந்து மிக மிக குறைவுதாங்க. ஏன்னா 1 டிகிரிக்குள்ள அஸ்தங்க தோஷத்திலே இருக்கிறாரு. அவருக்கு பிடிக்காத வீட்டில் பகை பெற்று இருக்காரு. இந்த நிலைமையில குருவுடைய அந்த பார்வை பலன் வந்து குறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறதும் வேற எந்த கிரகங்களால் பாதிப்படையாமல் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க. இது வந்து ஒரு நல்லது தான். லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு எக்ஸலண்டான லைஃப். லக்னாதிபதி மட்டும் வலுவோடு இருப்பதோ இல்லை லக்னம் மட்டும் வலுவோடு இருப்பதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதுவே வந்து போதுமான ஒரு அமைப்பு தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர் என்ற கன்சல்டிங் வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து இவருக்கு வந்து புதன் பரிவர்த்தனை மூலம் 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்றாரு. 10ஆம் அதிபதியாக வாராரு. புதனுக்கும் குருவுக்கும் 20 டிகிரி விளக்க இருக்கிறதுனால புதன் தனி புதன் மாதிரி தான் கணக்கு. யாரு கூடயும் வந்து அவர் டச்சில் பாதிப்படையலை. அதனால அந்த புதனுடைய சுபத்துவத்தின் காரணமாக ஜோதிடம்லாம் நல்லா புரியக்கூடிய நபர் தான். கன்சல்டிங் வந்ததுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இன்னும் ஒரு 3 வருடம் 2028 இவருடைய சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய சந்திர செவ்வாய் அப்படின்னு இந்த லக்னத்துக்கு வரக்கூடாது. அந்த ஆஃப்னண்ட் ஏ டீம் பி டீம்லாம் சொன்னல, அந்த ஆஃப்னண்ட் கிரகங்களே தசை வருதுங்களே, எப்படி இருக்கும் லைஃப் அப்படின்னு தான் கேட்டு வந்தார். ஆனால் இவருக்கு இப்போ கடைசியாக நடந்துட்டு இருந்த சுக்கிர திசையில் சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் பெரிய கெடுதல்களும் செய்யலைங்க. அது எதனால் அப்படிங்கிறதையும் வந்து கேட்டு வந்தார். இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபத்துவம் தான். சூரியன் வந்து குருவை அஸ்தங்கப்படுத்தி இருக்காரு. குருவை அஸ்தங்கப்படுத்தி சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. வேற எந்த பாவ கிரகங்களோட ராகுவாலேயோ அமாவாசை சந்திரனாலேயோ சனியாலேயோ ஒரு பாவத்துவம் அடையலை. அதனால சூரியனுடைய தசை கண்டிப்பாக கெடுக்காது. அடுத்து சந்திரனும் எந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய தொடர்புலேயும் அவர் இல்லை. அவர் இயல்பாக 11ஆம் அதிபதியாக தான் இருக்கிறாரு. உபய லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி மாரகாதிபதினு சொன்னால் கூட மகனான புதனுடைய லக்னங்களுக்கு சந்திரன் மாரகத்தை செய்யறதில்லைங்கிற அடிப்படையில் அவர் வந்து லாபாதிபதியாக தான் செயல்படுவார். எந்த விதமான பெரிய மாரகத்தையும் செஞ்சிட மாட்டாருன்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதே பாவத்துவமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ மாரகம் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரே நேரத்தில் செவ்வாயுடைய நீச்ச செவ்வாயுடைய இணைவிலையும் சனியுடைய தொடர்பில் ராகுவோட தொடர்பில் பாவத்துவம் அடையும் போது இதே 11ஆம் இடமான மாரகஸ்தானத்தில் இருந்தார்னா
இவருடைய லக்னாதிபதி வலுவை பொறுத்தும் 8ஆம் அதிபதி 8ஆம் வீடு ஆயுள் காரகனான சனியின் வலுவை பொறுத்தும் அப்போ வந்து மரண நிகழ்மான அதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. அதனால அது ரிலேட்டடாக வந்து நான் சொல்லிட்டேன், மரணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை. சந்திர திசையும் உங்களுக்கு எக்ஸலண்டாக தாங்க இருக்க போகுது, லாபாதிபதியாக தான் செயல்பட போறாரு. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை இந்த லக்னத்துக்கு வரவே கூடாது. அட்டமாதிபதியான செவ்வாய் தசை 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருப்பாரு. 3-11ஆம் இடங்கள் உபஜயஸ்தானத்தில் வந்து நம்மளுக்கு வரக்கூடாத அவங்க இருக்கிறது நல்லதுன்னு சொன்னல, ஆனால் பாவத்துவமும் அடையலை, சுபத்துவமும் அடையலை, அதே நேரத்தில் பாவத்துவமும் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தசை கூட பெரிய நெகட்டிவாக வந்து இவருக்கு செய்யாது. ராகு தசை எப்படி இருக்கும்? ராகு தசை பாருங்க 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது தான். 6ஆம் இடத்துல ஒரே ஒரு பாவி இருக்கிறதுனால அந்த 6ஆம் பாவகம் நசியும். 6ஆம் இடத்து கெடுபலன்களை குறைப்பாரு, கடனை குறைப்பாரு, நோயை குறைப்பாரு, எதிரியை குறைப்பாரு, இந்த மாதிரி அந்த பாவகத்தை நசிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகத்தை ராகு சனி செவ்வாய் முக்கூட்டு பாவிகள் தொடர்பு இருக்கிறதுனால இந்த ராகு தசை பெருசாக நல்லா இருக்காதுங்க. அதை நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசைகளை சம்பாதிக்கிறத காப்பாற்றிக்கிட்டு ராகு திசையில பெரிய தொழில் தொடங்குறதோ பெரிய முயற்சிகளோ பண்ணாமல் இயல்பான ஒரு அமைப்புகளில் இருந்துக்கிறது நல்லதுங்க. ராகு திசை வந்து பெரிய நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட வந்து தெளிவுபடுத்திட்டேன். இந்த ஜாதகத்தில் வந்து அவர் கேட்டது வந்து நான் வந்து படித்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தாங்க நான் படித்தேன். ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த ஒரு இதில் வந்து நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்களா அந்த இதில் நான் வந்து ஒரு ஜாப்பில் வந்து இருக்கிறேன் அப்படின்னாரு. 2வது பாயிண்ட்டு. 3வது வந்து கால்நடை வளர்க்குறது, ஆடு மாடு வளர்க்குறது, ஆடு குறிப்பாக ஆடு வளர்க்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதில் என்னால் சம்பாதிக்க முடியுமா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு உயர் பதவிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கான சான்சஸ் எது இருக்குதாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா குருவை அஸ்தங்கப்படுத்தின சூரியன் தான் சுபத்துவமான கிரகம். அதே நேரத்தில் சனியும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பார்வையில் குருவுடைய வீட்டில் இருக்கிறார், அவரும் சுபத்துவமான கிரகம் தான். இந்த சனியுடைய தொடர்பில் தான் அவருக்கு அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்திருக்குது. அதே நேரத்தில் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் இதில் நான் வேலை பார்க்குறேன்னு சொன்னார்ல, அந்த இதில் அந்த டிப்ளமோ படிச்சுட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னார்ல, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த சனியுடைய சுபத்துவம் தான் காரணம். அந்த இடத்துல உயர் பதவியை அடைய முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா சூரியன் சுபத்துவம், சூரியன் சுபத்துவமாக இருந்தாலே ஒருத்தங்களுக்கு உயர் பதவி தானாக தேடி வரும். அஷ்டம சனி நடந்துட்டு இருந்த காலகட்டத்தினால உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு சில தடை தாமதங்கள் இருந்திருக்கலாம், அதுவும் வந்து முழுசாக விலகிடுச்சு. அதனால கண்டிப்பாக உண்டு. இன்னும் வந்து சுக்கிர திசை 3 வருடம் கழித்து அடுத்து சூரிய திசையே நடக்க போகுது. சூரியன் ஒரு கிரகத்தை அசங்கப்படுத்தினா அந்த கிரகத்துடைய பலன்களை அவர் தான் பிடுங்கி செய்வார். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சூரிய தசையில் அவருக்கு கண்டிப்பான முறையில் அதிகாரம் அவருடைய லக்ன வலுவை பொறுத்து கிடைக்கும். உடனே கலெக்டர் ஆயிடுவாங்களா, அமைச்சர் ஆயிடுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அவருடைய லக்ன வலுவை பொறுத்து ஒரு அதிகாரம், மேனேஜர், இந்த மாதிரி வந்து ஒரு அதிகாரமிக்க பதவிகள் வந்து அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கால்நடை வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. வளர்க்க முடியும். அடுத்தடுத்து தசாபுத்திகள் தானே மனித வாழ்க்கையை தீர்மானிக்குது. அடுத்தடுத்த யோக தசை தானே, அதாவது இந்த லக்னத்துக்கு யோக தசைன்னு சொல்லலை, சுபத்துவ திசைகள் வச்சுக்கலாமா. அடுத்தடுத்து சுபத்துவ திசைகள் வர்றதுனால கண்டிப்பாக இந்த கால்நடை தொழிலில் வந்து இவர் சாதிக்க முடியும். சனியின் சுபத்துவத்தின் காரணமாக கண்டிப்பாக கால்நடை தொழிலெலாம் நல்லா தான் இருக்கும், பெரிய நெகட்டிவ் இல்லை. ஏன்னா சூரிய திசை வரப்போகுது, சுபத்துவ தசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனியுடைய சுபத்துவத்தின் காரணமாக கால்நடை தொழில்களில் கண்டிப்பாக ஜொலிக்க முடியும். அதே நேரத்தில் மின்சாரம் ரிலேட்டடாக, சூரியனுடைய அதிகாரம் ரிலேட்டடாக ஏதாவது சின்ன சின்ன பதவிகள், கிராமத்தில் இருக்கிற நபராக இருந்தால் அந்த கிராமம் சார்ந்த விஷயங்கள், ஒரு குழுக்களுக்கு தலைவர், இந்த மாதிரி ஏதாவது சூரிய திசையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பதவிகளும் வந்து இவருக்கு வந்து தேடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இதுதான் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சரி இன்னைக்கு உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.